பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். உங்களோடு ஒரு நல்வாழ்த்து நிகழ்ச்சியை காண்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அன்பான என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் 21ஆவது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆகவே அந்த வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்பாக நாம் செபிப்போம். கண்களை மூடி. நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இன்றைக்கும் நீர் பேசுகிற தெய்வம், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தெய்வம், நாங்கள் நடக்கிற வழியில் எங்களை நடத்துகிற தெய்வம். ஆகவே இந்த காலை வேளையில் அப்பா, நீர் எங்களுக்கு போதியம் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் என்று நாங்கள் நம்ம சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரை நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைக்கும். ஒரே வசனத்தில் 2 பகுதி. மனுஷனுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் அநேகமாக இருக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் அநேக எண்ணங்கள் இருக்கும். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுற வழிகள் அநேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் நடக்கும், நிறைவேறும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைக்கும். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு காலை வேளையில் இந்த விஷயம் தியானிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மளோட பேசுகிற காரியம் என்ன என்று நாம் கேட்டு அதன்படி நாம் அதை வாழ ஒப்புக் கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அதன் மூலம் தேவனத்தை ஒரு ஆசீர்வாதம். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிற பொழுது இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். ஆகவே அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் பார்க்க போகிறோம். ஒரு பெண்மணி ஒரு தடவை தன்னுடைய சபை போதகரிடத்துல, பாஸ்டர் அல்லது ஃபாதர் என்று சொல்கிறவங்க குருவான இடத்துல போய் கேட்கிறார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி. அப்போது என்ன சந்தேகம் என்று சொல்லி அந்த போதகர் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறார், ஒருவேளை மோயிசன் என்று சொல்லக்கூடிய மோசே ஆண்டவருடைய கட்டளையின்படி பார்வோன் மன்னனை, எகிப்தை ஆட்சி செய்த பார்வோன் மன்னனை போய் பார்க்க மாட்டேன், நான் இடத்துல போக மாட்டேன், எங்கள் ஜனங்களை விடுதலையாக்கும் சொல்ல கேட்க மாட்டேன் என்று சொல்லி மறுப்பு சொல்லியிருந்தான்னா என்ன நடந்திருக்கும்? மோசே இடத்துல போய் ஆண்டவர் சொல்றார், முற்றிலை தோண்டி அவனை கூப்பிட்டு அவனை தன்னுடைய ஜனங்களை மீட்கிற பணிக்காக எகிப்துக்கு அனுப்புகிறார் பார்வோன் ராஜாவிடத்தில். அவன் போனான். முதல்ல திக்குவாயாக இருக்கிறேன், நான் என்னால் பேச முடியாது நான் அப்படின்னு சொல்கிறேன், நான் உனக்காக பேச சொல்லி அனுப்புகிறார். ஒருவேளை அவன் போமான்னு சொல்லியிருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம். அது ஒன்று, முதலாவது சந்தேகம். அல்லது 2வது சந்தேகம் இருக்கிறது பாருங்க. 2வது கேட்குறா, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனாகி ஈசாக்கை மோரியா மலையின் மீது பலியிட ஒப்புக்கொள்ளாமல் இருந்தால் என்ன இருக்கும்?